Exercise 3.5 இருக்க third sum. Find the simple interest on rupees 5a squared b squared for 4ab years at 7b% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7b% per annum. இப்போ இதுக்கு நம்ம எப்போவுமே முன்னாடி I is equal to நம்ம லோயர் கிளாஸை படிப்போம். P என்ன divided by 100. இப்போ இங்கே P அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட். இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன சொன்னாங்க? rupees 5a squared b squared. ஓகேவா? அப்போ n என்ன சொன்னாங்க? n is equal to years. இப்போ 4ab years. R என்ன சொன்னாங்க? 7b%. இப்போது அதை நம்ம எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட போகிறோம். அதானே? இப்போது 5a squared b squared multiplied by 4ab multiplied by 7b divided by 100. 7b divided by 100. இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 5 இதை இந்த பக்கம் கொண்டுட்டு வந்துடுங்க. அப்போது இங்கே என்ன வந்துடும்? 140. இதையும் பண்ணிக்கிறோம். இப்போது 140 a. இப்போது இது 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போது a cube வந்துடும். b எத்தனை இருக்குது? 2, இங்கே 3, இங்கே 4, b4 டிவைடட் பை இங்கே இதை கொண்டுட்டு வந்துடுறோம். அப்போது 5100. இப்போ இந்த 00க்கு இந்த இது கேன்சல் ஆகிடும். இப்போ இது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கடைசி என்ன ஆன்சர் கிடைக்கும்? I is equal to 7/5 a cube b4. இதை அப்படியே கொண்டுட்டு வந்துடுறோம். இப்போ இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம கேன்சல் பண்ணாமல் இந்த 0ல் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 7/5 வந்துடும். ஓகேங்களா? அப்போது PNR divided by 100 இந்த ஒரு ஃபார்முலா இருந்தாலே நம்மளால் எல்லா சமையுமே போட்டு முடியும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.